ஃபைனலி நான் சேதனா கிட்ட கிஸ் வாங்கிட்டேன். டே 74 பிளாக் ஷிப்பிங்கோட டே vlog. இன்னைக்கு நான் யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த கொசுவை தவிர. இன்னைக்கு அனுபவம் புதுமை ஷூட் இருக்கு. சோ நான் சீக்கிரமா கிளம்பி லொகேஷன் போணும். மார்ச் 15 சண்டே. உனது மனதை மதிக்கின்றது உன் வாழ்வு. ஈவென்ட்ஸ்க்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இது என்ன தெரியுதா? யாரோ என் பைக்ல சாக்லேட் வச்சிருக்காங்க. தேங்க்யூ. சாக்லேட் சாப்பிடாதீங்க, நல்லது இல்ல. நான் நேரா கிளம்பி டிசைன் வெங்கட் ரூம் போனேன். கீழே ஒரு தாத்தா என்ன விடவே இல்ல மேல. இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா அந்த வீட்டை விட்டு தப்பிடுவாரு. நான் எதுவுமே பண்ணவே இல்ல, மேல விட மாட்டாரு. இதான் டிசைன் வெங்கட்டோட ரூம். இவர் தான் நம்ம பிளாக் ஷிப்போட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ரூம்ல ஒண்ணா இருக்காங்க. நோ தப்பாகுதுனா இங்கேயே வந்திருக்கேன். ஈவென்ட்ல ஸ்டேஜ்ல ப்ளே ஆகிற எல்இடி அனிமேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். அவர் இப்பதான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும், பட் ஷார்ப்பா டைம்க்கு வந்துரும். வெயிட் பண்ணி வாங்கிட்டு கிளம்பிட்டேன். திஸ் இஸ் த ஈவென்ட்டோட வென்யூ. உள்ள எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் வேலையா எல்இடி டீம் கிட்ட காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே அவங்க பாத்துப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டேஜ், எல்இடி, லைட்ஸ், கேமரா, ஆடியோ, இன்னும் நிறைய டீம் இருக்காங்க பேக் ஸ்டேஜ்ல. இன்னும் யாரா சொல்ல மாத்திட்டா ஐ எம் சாரி. அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன் டீம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்க ஒர்க்? இந்த ஷோவோட டைரக்டர் மனோஜ் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. தம்பி இது வட்டமாமா ஷோ இல்ல, சொதப்பனால போட முடியாது, ஒழுங்கா வேலையை பாருங்க சொல்லிட்டு போனாரு. இப்ப பாருங்க எங்க ஒர்க்க. வெங்கட் புது ஐபோன் வாங்கியிருக்காரு. இவர் போன் தான் இன்னைக்கு எனக்கு காப்பாத்திருக்கு. இது வரைக்கும் ஒரு ஃப்ளோவா இருந்துச்சா? இதுக்கப்புறம் நம்ம சோசியல் மீடியா அறிவு வேலை இருக்குன்னு என் போனை வாங்கிட்டு போயிட்டாரு. கேப்ல நான் வீடியோ எடுக்க சொன்னேன். அவர் என் போன்ல ஒரு வீடியோ கூட எடுக்கல. அப்புறம் வெங்கட் போன்ல எடுத்தது, அப்புறம் அவர் போன்ல கொஞ்சம் எடுத்தது, அப்புறம் ஈவென்ட்க்கு ஒரு பையன் வந்து ஆருதின் அவர் போன்ல கொஞ்சம் எடுத்தது, எல்லாத்தையுமே கழிச்சு போட்டு ஒன்னு பண்ணிருக்கேன். இதோ உங்களுக்காக. நாங்க தான் இந்த ஈவென்ட்டோட ரெட் கார்பெட் ஆங்கர்ஸ். ஆடியன்ஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் பைட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சி மட்டுமே கழுவிட்டு கட்ட முடியாம இந்த வேட்டி கட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் மேடம் மேக்கப் எல்லாம் போட்டு வந்தாங்க. பழைய பாட்டை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஃபுல் கிரவுட். ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் தான் பிளாக் ஷிப்போட சிஇஓ பாலா சார். என்ன பாலா சார்? இவர் தான் இன்னைக்கு இந்த ஷோவோட ஆங்கர். நான் அன்னைக்கு கட்டின ஷர்ட் டிசைன் வேற. இந்த ஷர்ட் டிசைன் தான் ஃபைனல் பண்ணிருக்காங்க போல. நானே இங்க வந்து தான் பார்த்தேன். வெளியே நாங்க நிறைய கெஸ்ட் பைட்ஸ் எடுத்தோம். நான் கலெக்ட் பண்ண வீடியோஸ்ல இவ்வளவுதான் இருந்துச்சு. மார்ச் 1 நான் என்ன சொன்னேன்? அனுபவம் புதுமை. மார்ச் 15 டி நகர்ல நடக்க போகுது. நம்ம டார்கெட்டே அன்னைக்கு சேதனா கிட்ட கிஸ் வாங்குறது தான். இதான் அந்த ரியாக்ஷன். சேதனா வந்துட்டாங்க. அவர் வெல்கம் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் சில क्वेश्चंस எல்லாம் கேட்டோம். நான் லாஸ்டா சேதனா கிட்ட கிஸ் வாங்கிட்டேன். என்னால நம்பவே முடியல. மேனிஃபெஸ்ட் பண்ணா அது நடக்கும். இதை விட என்னால ஒரு ப்ரூஃப் காட்ட முடியாது. சோ எல்லாரும் போய் கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது கண்டிப்பா நடந்தே தீரும். இவ்வளவுதான் நான் கலெக்ட் பண்ண ஃபுட்டேஜ்ல மொத்தமாவே இருந்துச்சு. அக்ஷயா ட்ரஸ்ட் ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு 96 ஏஜ் உள்ள ஒரு பாட்டி பரதநாட்டியம்லாம் ஆடி காமிச்சாங்க. நான்லாம் மறந்துட்டேன். லாஸ்டா ஒரு தாத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சாரு. என்னை மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஈவென்ட் ரொம்ப சூப்பராவே முடிஞ்சு. இவங்க தான் ட்ரையாரா ஈவென்ட்ஸோட 3 பில்லர்ஸ். ஆர்த்தி வெற்றிமாறன் மேம், வனிதா மேம், அனிதா மேம். இதனால தான் ட்ரையாரான்னு பேர் வச்சிருக்காங்களாம். மொத்தமா ஈவென்ட் முடிஞ்சு ஒரு பெரிய ஓ போட்டு கிளம்பிட்டோம். நேத்து வீடியோ லேட்டா வந்து இதான் காரணம். அறிவை பிடிச்சி நடு ரோட்டில் நிக்க வச்சு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு சந்திப்போம். வட்டா மாமே.